ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து கேக் பேக் பண்ண போகிறதில்ல, சமைக்க போகிறதில்ல. ஒரு கேள்விக்கான பதில் தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். எனக்கு தெரிஞ்ச பதில் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து இன்னைக்கு ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஓடிஜி ஆனில் இருக்கும்போது கரண்ட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதாவது கேக்கு பேக் பண்ணிட்டு இருக்கும்போது கரண்ட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தான் அவங்களோட கேள்வி. இதுக்கு எனக்கு தெரிஞ்ச என்ன பதில் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம பெரிய லெவலில் செஞ்சிட்ருக்கோம் பேக்கிங் அப்படின்னா நம்மகிட்ட கேஸ் அவன் இருக்கும், அப்போ பிரச்சனையே வராது. அதுக்கு நமக்கு பிரச்சனை மாட்டிக்க மாட்டோம். இதே இது நம்ம ஓடிஜியில் வீட்டில் பேக் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம குக்கீஸ் பேக் பண்ணுறோம் அப்படின்னா பொதுவாக குக்கீஸோட பேக்கிங் டைம் வந்து 20 நிமிஷம் நமக்கு ஆகும். 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் நமக்கு ஆகும். அப்போது நம்ம ஏற்கனவே 10-15 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருப்போம். அந்த சூடு நமக்கு இருக்கும். இப்போ ஓடிஜியில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. குக்கீஸை ஓடிஜியில் வச்சு ஒரு 5 நிமிஷம் தான் ஆயிருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், கரண்ட் போயிடுச்சு, நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஓடிஜியை திறந்து பார்க்க வேண்டாம். ஏன்னா அதில் இருக்கிற ஹீட்டும் நமக்கு கம்மியாயிடும். அதனால நம்ம வந்து ஓடிஜியை திறந்துலாம் பார்க்க வேண்டாம். அப்படியே நம்ம விட்டுறலாம். மீதம் இருக்க 10 நிமிஷம் நமக்கு அதில் அந்த இருக்க சூட்லேயே நமக்கு குக்கீஸ் வந்து பேக் ஆகி சூப்பராக வெந்திருக்கும். அதனால் குக்கீஸ்க்கு பிரச்சனை வராது. இல்லை நம்ம வந்து ஓடிஜி ஆன் பண்ணி உள்ளே வச்ச உடனே கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து கேஸில் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அது அடுத்தது சொல்கிறேன் எப்படின்ட்டு. இது ஓரளவுக்கு குக்கீஸ்க்கு வந்து நம்ம சமாளிச்சிடலாம். 10 நிமிஷம் பேக் ஆகியிருந்தாலும் 5 நிமிஷம் பேக் ஆகியிருந்தாலும் நம்ம இதில் உள்ளே இருக்க சூட்லேயே நமக்கு வந்து குக்கீஸ் வந்து பேக் ஆகிரும். இதே இது கேக்கு உள்ளே வைக்கிறோம், அப்போ என்ன பண்ணுறது கரண்ட் போயிடுச்சுன்னா அப்படின்னா, இப்போ வந்து கேக்கை பேக் பண்ணுற போது குறைஞ்சது நமக்கு 30 நிமிஷம் ஆகும். அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு 1 கிலோ ஸ்பாஞ்ச் கேக்குக்கு உரிய பேட்டர் நம்ம உள்ளே வைக்கிறோம். உள்ளே வச்ச உடனே கரண்ட் போய் 10 நிமிஷம் ஃபஸ்ட்டு வந்து வச்ச உடனே கரண்ட் போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் நம்ம ஒரு அடிக்கனமான பாத்திரமோ குக்கரோ வச்சு நம்ம வந்து உள்ள ஒரு ஸ்டாண்ட் இறக்கி அது ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகட்டும். அப்புறம் நம்ம இங்கே வச்சது தூக்கி அப்படி மெதுவாக போட்டு ஆட்டாமல் மெதுவாக தூக்கி ஸ்டவ்வில் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மீதம் இருக்க டைமு, அதாவது 25 நிமிஷம்னா 25 நிமிஷம், 30 நிமிஷம்னா 30 நிமிஷம் நம்ம சூப்பராக பேக் பண்ணி எடுத்துடலாம். பிரச்சனையே வராது. அதே இது ஒரு ஸ்டவ் ஓடிஜியில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து எடுத்து மெதுவாக எடுத்து ஸ்டவ்வில் தான் பேக் பண்ணி ஆகணும். இல்லை ஒரு 30 நிமிஷம் பேக் பண்ணுற டைம் நம்ம செட் பண்ணியிருக்கோம், இதில் வந்து ஒரு 15 நிமிஷம் நமக்கு பேக் ஆயிடுச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா கேக்கு நல்லா பொங்கி மேலே வந்திருக்கும். மேலையில் நல்லா ப்ரௌன் கலர் வந்திருக்கும் நமக்கு. அப்போது ஏகதேசம் பாதி கேக்கு வந்து பாதி அளவு பேக் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம குக்கீஸ்க்கு பண்ண மாதிரியே தான் அப்படியே விட்டுடலாம். நம்ம வந்து ஓடிஜி அடிக்கடி திறந்து பார்க்கக்கூடாது. நமக்கு அதில் இருக்க சூட்டுலேயே நமக்கு மீதம் இருக்க டைமு வெந்துடும். மீதம் ஒரு 15 நிமிஷம் இருக்குது அப்படின்னா அந்த 15 நிமிஷத்துக்குரிய பேக்கிங் வந்து அந்த சூடாக இருக்க அவனுக்குள்ளே நமக்கு நடந்துடும். அதனால பிரச்சனையே கிடையாது. இந்த பாதி அளவு வெந்த பேக்கான கேக்கை வந்து எடுத்து மாற்றணும்னு அவசியம் வராது. வச்ச உடனே கரண்ட் போயிடுச்சுன்னா மாற்றிக்கலாம். இல்லை ஒரு 10 நிமிஷத்தில் கரண்ட் போயிடுச்சுன்னா மாற்றிக்கலாம். இது வந்து பாதி அளவுக்கு பேக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அப்படியே விட்டுடலாம். இதில் இருக்க சூட்லேயே நமக்கு வந்து நல்லா சூப்பராக பேக் ஆகி வந்துடும். நம்ம எடுக்கிறேங்கிற போது போட்டு நம்ம ஆட்டணும் அப்படின்னா கேக்கு டவுன் ஆயிடும். அதனால எடுத்து மாற்றும் போது மட்டும் மெதுவாக எடுத்து மாற்றலாம். இந்த அடுப்பில் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒன்று அடிக்கனமான பாத்திரத்தில் உள்ள மணல் போடலாம், இல்லை அப்படின்னா உப்பு போடலாம், இல்லைன்னா ஒரு ஸ்டாண்டை மட்டும் உள்ளே இறக்கி வச்சுக்கலாம். இல்லை ஒரு ஒரு கிண்ணம் மாதிரி எடுத்துட்டு உள்ளே போட்டுட்டு அதுக்கு மேலே வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். இல்லை நம்ம வந்து பழைய குக்கரில் யூஸ் பண்ணாத குக்கரில் பேக் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ வந்து குக்கருக்கு வந்து விசில் போட வேண்டாம், வெயிட் போட வேண்டாம். கேஸ் கட்டை கழட்டி எடுத்துட்டு நார்மலாக நம்ம வந்து குக்கரை மூடி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அதே டைமுக்கு நம்ம அதில் ஓடிஜியில் எந்த அளவுக்கு எந்த டைமுக்கு நம்ம பேக் பண்ணி எடுக்கமோ அதே டைமுக்கு இங்கேயும் நமக்கு சூப்பராக கேக்கு பேக் ஆகி கிடைக்கும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு. இதுதான் நான் இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.